1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த மனையில் ஒரு அழகான 10.5 சதுரத்தில் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. ஸ்ரீனிவாசபுரம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிரத்னம் கல்யாண மண்டபத்துலேருந்து ஒரு நியர்பை லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மணல்லையே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மணல்ன்றது கொஞ்சம் வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதில்ல. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மணல்லே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல தரமான வீடு. பட்ஜெட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே இன்னும் பிடிச்சிடும். 45 lakhs பட்ஜெட் இதோட நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வாங்க நண்பர்களே, வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வீடை சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்குது. நல்ல லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வாட்டர் லெவலும் நல்லாயிருக்கும். வாங்க நண்பர்களே. மெயின் டோர் இது. மெயின் டோர் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. டபுள் கேட்டு தான் இது. சிங்கிளாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், டபுளாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கார் வருதுன்னா டபுளாக ஓப்பன் பண்ணிக்கலாம், டபுள் டோர். இப்போ கார் பார்க்கிங் ஸ்பேசியஸ் போதுமான அளவு இருக்குது. பர்கோலா டிசைனில் ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் மாடிப்படி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷூஸு செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக செவத்துலேயே ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வந்து இங்கேயே ஒரு வாட்டர் டேப் கொடுத்து நம்ம கார் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவையாக இங்கேயே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. மீட்டர் பாக்ஸ் வந்து வெளியிலே இருக்குது. மேலே எல்இடி லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு மாடர்னாக நல்ல டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டு ஃப்ரண்ட் டோரில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் காம்பினேஷனில் ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஹாலில் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து நீட்டாக இருக்கும். அந்த டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே ஒரே காம்பினேஷனில் வந்து அந்த லைட் கலரில் டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக வீட்டில் செலக்டிவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிவி ஷோகேஸ், இது பூஜை ரூமு. இதோட டோர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நல்லா தரமாக ஒர்க்கு தரமாக இருக்குது. கீழேயும் திங்ஸ் வைக்கிறதுக்கு கீழேயும் டோர் கொடுத்துருக்காங்க. அதேபோல் வந்து வீடுக்குள்ளே வந்து ஹாலாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், நல்ல வென்டிலேஷன் காற்று வரணுங்கிறதுக்காக ஜன்னல்கள் அதுக்கு தேவையான அளவு ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி தான் எல்லாமே, வாஸ்துப்படியான அமைப்பில் தான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ வாஸ்துப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிச்சன் தான். அதோட டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கும். இது வந்து டைரெக்டாக மோட்ரு போட்டால் வர்றது பைப் தண்ணி. இது வந்து மேலே டேங்க்லேருந்து வர்றது. இந்த டைல்ஸ் கலர் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சின்ன இடத்துல எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கிச்சன் அமைச்சு தர முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக அமைச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து சம்புக்கு வந்து சுவிட்சு போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ரைட் சைடில் கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இப்போ கிச்சனில் வாஷ் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து கீழே சிந்தும். அப்போ சிந்தக்குள்ளே உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதில் வரம்பு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்ல. அது சின்ன ஒர்க்கு தான், ஆனால் ஒர்க் அதிகமாகும். நல்லா பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் கலர் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு பக்கம் அந்த பிங்க் கலர் காம்பினேஷன்லேயும் மற்ற பக்கம் லைட் கலர்லேயும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டோட கலர்ஸும் வந்து ரொம்ப ராயலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இது ரைட் சைடில் ஒரு ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு. இந்த ரைட் சைடு ரூமில் பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் வச்சு ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் எந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஸ்பேசியஸாகவும் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு ரூம். இது கொஞ்சம் அந்த ரூமோட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதுபோல் வென்டிலேஷன் நல்லா இருக்குது. கபோர்டு ஒர்க்கும் நல்ல பெரிய கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டைப்பு.
டைல்ஸ் எல்லாம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். டைல்ஸ் ஒர்க்லாம் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியாக தான் ஒண்ணு ஒண்ணும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, 3 பக்கமும் ஒரு கலரும், ஒரு கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து காமன் பாத்ரூம் டாய்லெட்டு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா லேப்ட்டு. அதில வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ள லைட்டிங் எல்லாம் இருக்கு. இதில வந்து வாஷிங் மிஷின் மேல டேப் குடுத்துருக்காங்க. கீழ அதுக்கான ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அடக்கமா வந்து வாஷிங் மிஷின் ஒரு ஓரமா வந்துரும். மேல வந்து இன்வெர்ட்டருக்கு ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டர் மேல அடக்கமா மேல வந்துரும். இண்டியன் டைப்பு. இதோட டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேர்ல பார்க்கக்குள்ள இன்னும் உங்களுக்கு பிடிக்கும். நல்ல ஒரு லுக்கா இருக்கும். ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹாலுக்கு வர்றோம். ஹால்ல வந்துட்டு இது பின்பக்க கதவ ஓப்பன் பண்றோம். இதில வந்து சேஃப்டி லைட்டிங்கே குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அ டேப் குடுத்துருக்காங்க. பின்னாடி சுற்றி வர அளவுக்கு ஒரு 2 அடி, 2 1/2 அடி கேப்பு. இல்ல போதுமான அளவா இருக்கு மெயின்டனன்ஸ்க்கு மத்ததுக்கெல்லாம் தாராளமா போதும். கதவு தொறந்தே தான் இருக்கு. பின்னாடி வீடுகள்லாம் நெறையா இருக்கு. அதான் மாடியில இருக்கக்குள்ளயே நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வீடு நெறையா இருக்கு. சுற்றிலும் வீடுகள் நெறையா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு நண்பர்களே. நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம். நண்பர்களே, உங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் வீடு மற்றும் வீட்டுமனை மிக விரைவிலேயே அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூலிங் டைல்ஸ் மேலே குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாராளமா மேல ஒரு 2 ஃப்ளோரு நம்ம எழுப்பலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அமைப்புல தான் இந்த வீட கட்டியிருக்காங்க. இது வந்து 3 லேயர் நண்பர்களே. 3 லேயர் வாட்டர் டேங்க்கு. ஒயிட் கலர்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல கம்பெனியா தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி சுற்றிலும் வீடுகள் நெறையா இருக்கு. அதனால நீங்க துணிஞ்சு வாங்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மணல்லே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லோன் ஃபெசிலிட்டி உண்டு. நார்த் ஃபேஸிங் கார்னர் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் சொல்லுங்க. லோன்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். இந்த வீட பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லபடியா சீக்கிரமே அமையணுன்ட்டு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.